ஸ்டார்ட் கர்த்தருடைய பண்ணுங்க சிஸ்டர். பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, சர்வ வல்லவரே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆவியானவரே, உடைய சமூகத்திலே கொஞ்ச நேரம் அமர்ந்து காத்திருந்து அப்பாவோடு பேசுவதும், அப்பாவை துதிப்பதும், ஆராதிப்பதும், வேத வசனங்களை தியானிப்பதும் எத்தனை மகிழ்ச்சி ராஜா. அப்பா, நீங்க எங்களை தெரிந்து கொண்டபடியினால், பேறு பிரித்தபடியினால், பேரிட்டு அழைத்தபடியினால், அப்பா உம்முடைய சமூகத்திலே வந்து கொஞ்ச நேரம் செலவிட என் தேவன் கொடுத்த பாக்கியத்திற்காக நன்றி ஆண்டவரே. இப்பொழுதும் அப்பா வேத வசனங்களை தியானிக்கும்படி அப்பா நீங்க கொடுக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். பேசுகிறது நான் அல்ல அப்பா, மாமிசம் வெளிப்படாதபடிக்கு தேவனுடைய வார்த்தையும் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை வெளிப்படட்டும் அப்பா. ஒவ்வொருவரோடும் பேசுங்க, இடைப்படுங்க, உங்க நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எசேக்கியேல் 22 அதிகாரம் 30 நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். கடந்த நாட்களாக இதே வசனத்தையே குறித்து தியானித்துக்கிட்டு வர்றோம். கர்த்தர் தேடுகிறது ஒரு மனிதன். அந்த ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதை குறித்துதான் நம்ம கடந்த நாட்களிலே தியானித்துக் கொண்டு வருகிறோம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் தேடுகிற மனிதர்களை ஒன்று கூட்டுறாங்க, அதுதான் உண்மை. இந்த எஸ்தர் ஜெபக்குழுல வந்திருக்கிற யாரும் தற்செயலாகவோ இல்ல நம்ம விரும்பியோ இல்ல. தேவனுடைய அனாதி திட்டம், அவருடைய தீர்மானம். நம்ம தெரிந்து கொண்டு ஒன்று கூட வைத்து சத்தியங்களை கற்றுக் கொடுக்கவும், நம்ம அவைகளை ஏற்றுக்கொண்டு நடக்கவும், அவரோடு உறவாடவும், குடும்பங்களுக்காக ஜெபிக்கவும், பல திட்டத்தோடு நம்மளை ஒன்று கூட்டி சேர்த்து வைத்து தேசத்தை அழிக்காதபடிக்கு, குடும்பங்கள் அழிந்து போகாதபடிக்கு, தனிப்பட்ட ஆத்துமாக்கள் அழிந்து போகாதபடிக்கு என் தேவன் நம்மை தெரிந்து கொண்டு நம்மளோடு பேசி உறவாடி காரியங்களை செய்து கொண்டு வருகிறார். இது நம்மளால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. ஒன்றுமில்லாத தகுதியற்ற நமக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம் இந்த இணைப்பிலே வந்தது. இப்படி நான் நினைக்கிறேன். மற்றவங்க எப்படி நினைக்கிறீங்கன்னு தெரியல, அதுதான் உண்மைன்னு நினைக்கிறேன். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. ஒரு மனிதன், நம்ம தகப்பனாகிய விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாமை குறித்து கொஞ்ச நேரம் நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 12 அதிகாரம். கர்த்தர் ஆபிரகாமை தெரிந்து கொண்டு உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. கர்த்தர் ஆபிரகாம பேசுறாங்க, நீ இப்படி வா. கர்த்தர் ஆபிரகாமை சிநேகிதனாய மாறுவாங்க. இது ரொம்ப, அதாவது நம்மளுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்ட காரியம். கர்த்தர் என்பவர் உலகத்தையும் அண்ட சராசரங்களையும் படைத்தவர். மனிதனை உண்டாக்கின நம்ம சரீரத்தை நம்ம பார்க்கும் போதையும் எவ்வளவு மகிமையா நம்ம கர்த்தர் உண்டாக்கியிருக்காங்கிறத நம்ம சிந்தித்து பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியம். எல்லாத்துக்குமே ஒரு அப்டேட் தேவைப்படுது. ஆனா என் தேவன் உண்டாக்கின இந்த சரீரத்துக்கு அப்டேட்டே கிடையாது. அன்றைக்கு எப்படி ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கினாங்களோ, சிருஷ்டித்தாங்களோ, இன்றைக்கும் வரைக்கும் அந்த மெஷின் அப்படியே ஓடிட்டு இருக்கு. தேவன் உருவாக்கினதற்கு அப்டேட்டே கிடையாது. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. ஆபிரகாமை அழைத்தாங்க. ஆனா ஆபிரகாம் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாங்க. உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டுன்னு சொன்னாங்க. ஆனா கொண்டு போகும்போது 4வது வசனம், கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். ஓகே, லோத்துவும் அவனோடு கூட போனான். இந்த லோத்து கூட போன, அதாவது கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னாங்கன்னா, மோசைக்கு இந்த தேவாலயத்தை கட்டும்படி சொன்னப்போ கர்த்தரிட்ட கட்டளையின்படி, கர்த்தர் கொடுத்த பிளான் படி, அப்போ அந்த காரியங்கள் பர்ஃபெக்டா வரும்.
இப்போ இடையில இப்போ இந்த லோத்து கூட போறதுனால அவனுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள். எப்பவுமே ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்தும் போது அந்த காரியத்தின்படி நம்ம கீழ்ப்படிந்து கரெக்டா அதுபடி நம்ம போனோம்னா அந்த ட்ராக்ல கரெக்டா போயிட்டு இருக்கோம். எப்போ நம்ம அழைத்த அழைப்புக்கு கொஞ்சம் வழி விலகுறோமோ அங்க பிரச்சனைகளும் போராட்டங்களும் வரும். போராட்டங்கள் வரும்போது நம்மை நாமே சோதித்து பார்க்கிறது நல்லது. ஆண்டவரே, ஏதாவது டைவர்ட் ஆயிருந்ததுன்னா கர்த்தர் என்னை மாற்றுங்க, என்னோடு பேசுங்க. நம்ம பேசினாதான் நமக்கு ஆண்டவர் நம்மோடு பேசினாதான் அந்த காரியம் என்ன என்பது நமக்கு தெரியும். ஒவ்வொரு நாளுமே நம்மை நாமே சோதித்து ஆராய்ந்து அறிந்து நம்ம நடக்கும் போதுதான் நம்ம செம்மையான வழியில போறோமா, ஓகேவா அப்படிங்கிறத நம்ம சோதித்து பார்க்கணும். நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து கொள்ளும் போது கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். அதே ஆதி ஆகமத்துல 18ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது ஆபிரகாமும் ஆண்டவரும் சோதோம் குமாரவை அழிக்கும்படி தேவ தூதர்கள் கடந்து வந்தபோது ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தார். தெய்வ சமூகத்துல நிக்கிறாரு. ஆண்டவரே, ஆண்டவரே, மனம் இறங்குங்க. 50 நீதிமான்கள் இருந்தா நீங்க அழிக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா 5 முறை கெஞ்சுறாரு. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு குறைச்சு நீதிமான்களை குறைச்சு கடைசியா 10 நீதிமான் இருந்தா நீங்க அழிக்க மாட்டீங்களா? கர்த்தர் ஆபிரகாமோட பேசி முடிந்த பின்பு எவ்வளவு நேரம் பேசியிருப்பாங்க நமக்கு தெரியாது. வந்த தேவதூதர்களை கர்த்தருடைய பிள்ளைகளை போஷிக்கிறாரு. கால் கழுவி மரத்தடியில சாய்ந்து கொண்டிருந்தேன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு தேவையான ஆகாரத்தை கொடுக்குறாங்க. அவங்க சாப்பிட்டு தான் கிளம்புறாங்க. ஆனாலும் தேவனும் அந்த கர்த்தருடைய தூதனோடு கர்த்தரோடு ஒரு ஒரு ஐக்கியம் ஆபிரகாமுக்கு நேரடியாக பேசுகிற ஒரு அனுபவத்துல அவர் இருந்தார். கர்த்தர் ஆபிரகாமை பேசி முடிந்த பின்பு போய்விட்டார். ஆபிரகாமும் தன்னுடைய இடத்துக்கு திரும்பினான் என்று போடப்பட்டிருக்கிறது. 33வது வசனம். இப்படியா ஆபிரகாமும் தேவனுக்கும் ஒரு நல்ல ஒரு ஐக்கியம், நல்ல ஒரு உறவு இருந்தது. அதனாலதான் பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். அந்த குழந்தை பாக்கியம் கொஞ்சம் லேட்டா கொடுத்தாங்க. லேட்டா கொடுத்தாலும் நல்ல ஒரு ஈவு. அது மாத்திரம் இல்ல, அந்த கொடுத்த ஈவையும் கர்த்தர் சோதித்து பார்க்கிறார். அவனுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது, ஆபிரகாமின் விசுவாசம். அதுலயே அவர் 100% ஆண்டவருக்கு பிரியமா அந்த காரியத்தை செய்து விசுவாசிகளின் தகப்பன் என்ற நாமத்தை பெற்றுக்கொண்டார். நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக காரியங்கள் நம்மளை சோதித்து கொண்டே இருக்குது. அப்பெல்லாம் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, நான் எப்படி இருக்கிறேன் என்பதை நம்ம ஆராய்ந்து கர்த்தருக்குள்ளாக நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே எனக்கு முடியல, என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலன்னு நம்ம டோட்டலா சரண்டர் பண்ணும்போது நம்ம ப்ராப்பர் கைடன்ஸ் கிடைக்கும். அதுதான் என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில நான் கண்டுகொண்டது. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. மோசேயை குறித்து கொஞ்சம் பார்க்கலாம். ஸ்தோத்திரம். யாத்ராகமம் 32வது அதிகாரம் 13வது வசனம். உமது தாசனாகிய ஆபிரகாமின் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும். உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி நான் சொன்ன இடத்தில் இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்றென்றைக்கும் சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மோடு கூட அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான். அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வர்றாங்க. அப்ப 10 வாதைகளையும் கடந்து அந்த பார்வோனோட போராடி பல காரியங்கள் வழியாக கடத்தி கொண்டு வர்றாங்க. ஆனாலும்
இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து முறுமுறுப்பு. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு காரியத்தை குறித்தும் நம்ம முறுமுறுப்போமானால் அவருக்கு ரொம்ப அவரை கஷ்டப்படுத்துறோம், அவரை துன்பப்படுத்துறோம்னு அர்த்தம். அப்படி நம்ம ஆண்டவரை கஷ்டப்படுத்தும் போது நமக்கு நேரிடும் பல கஷ்டங்கள் இன்னும் நமக்கு தான் அது அதிக சேதாரத்தை உண்டு பண்ணும். அப்போ மோசே என்ன பண்றான்? தேவ சமூகத்துல அவங்களுக்காக கெஞ்சி பிரார்த்திக்கிறான். ஆண்டவரே, இந்த ஜனங்களை கடைசி வரைக்கும் கொண்டு சேர்க்கும்படி எனக்கு கிருபை தாங்க, பலனை தாங்க. அவருடைய பாவங்களை மன்னிக்கும்படி கெஞ்சுகிறான். அவங்க செய்த பாவங்கள் என்ன? பொன் ஆபரணங்களை கண்டுக்குட்டியை செய்துட்டாங்க. அது தேவனுடைய பார்வைக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அவர் ஜீவனுள்ள தேவனாய் இருந்து அவ்வளவு அற்புதங்களை செய்து அதிசயமாய் நடத்தி கொண்டு வருகிறாரு. தண்ணி கேட்கிறாங்க, மாமிசம் கேட்கிறாங்க, எல்லாவற்றையும் கொடுத்து நடத்தி கொண்டு வருகிற தேவனுக்கு விரோதமாக ஒரு விக்கிரகத்தை செய்து அதை வழிபட்டு தேவனை வேதனைப்படுத்தின போது கர்த்தர் அவர்களை அழிக்க சுத்தமாகி ரொம்ப கோபமா இருக்கும்போது 28வது வசனம், லேவியின் புத்திரர் மோசே சொன்னபடி செய்தான். அந்நாளில் ஜனங்கள் ஏறக்குறைய 3000 பேர் விழுந்தார்கள். இந்த ஆரோன் செய்த தவறுனால 3000 பேர் விழுந்தாங்க. அப்பவும் ஆண்டவர்கிட்ட மோசே என்ன செய்யறாரு? அப்படியே மோசே 31வது வசனம், கர்த்தரிடத்திற்கு திரும்பி போய், ஐயோ, இந்த ஜனங்கள் பொன்னினால் தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி மகா பெரிய பாவம் செய்திருக்கிறார்கள். ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பெயரை என் புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன். இப்போதும் நீ போய் நான் உனக்கு சொன்ன இடத்திற்கு ஜனங்களை அழைத்து கொண்டு போ. என் தூதன் உனக்கு முன் செல்லுவார். ஆகிலும் நான் விசாரிக்கும் நாளில் அவர்களுடைய பாவத்தை அவரிடத்தில் விசாரிப்பேன் என்றான். ஆரோன் செய்த கன்றுக்குட்டியின் நிமித்தம் ஜனங்கள் செய்வித்ததின் நிமித்தம் கர்த்தர் அவர்களை உபாதித்தார். கர்த்தருக்கு பிரியமில்லாத பாவங்கள் செய்யும் போது நமக்கு உபாதை உண்டாகிறது. தேவ சமூகத்திலே நம்ம மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே நான் செய்தது தவறு என்று மன்னிப்பு கேட்டு, அப்போ அந்த ஜனங்களுக்கு அந்த அளவுக்கு ஜெபிக்க தெரியல. இப்படியெல்லாம் ஆண்டவரோடு நம்ம பேசணும். மோசையைத்தான் பேச சொல்லி கெஞ்சுறாங்க. அதுக்கப்புறம் சாமுவேலை பார்க்கும்போது சாமுவேலையும் இஸ்ரவேல் ஜனங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க எங்களுக்காக. பெலிஸ்தர்களால் ஒடுக்கப்படும் போது ஜனங்கள் சாமுவேல் தீர்க்கதரிசியை நோக்கி, எங்களுக்காக நீங்கள் ஓயாமல் வேண்டிக் கொள்ளுங்கள், நாங்கள் இந்த பெலிஸ்தரின் கையிலிருந்து பாதுகாக்கப்படணும், எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி அவங்கள கெஞ்சி பிரார்த்திக்கிறாங்க. தேவநாம மகிமைப்படுவதாக. ஒவ்வொரு காரியங்களிலும் தேவனோடு உள்ள உறவு சீர்பட்டு சரியானபடி இருந்தா பிரச்சனைகள் வரும், போராட்டம் வரும், இல்லைன்னு சொல்லல. ஆனா அது நம்மளுடைய ஆத்மாவை தாக்காதபடி, சமாதானத்தை கெடுக்காதபடி, எப்படியாக மலை போல பிரச்சனைகளும் போராட்டங்களும் வருதோ அந்த பிரச்சனைகள் பனி போல கடந்து போவதை நம்ம கண்கள் முன்பாக பார்க்க முடியும். அநேக சாட்சிகள் உண்டு. எவ்வளவோ கர்த்தர் சாட்சிகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. நெருங்கிய உறவுகளிடத்திலிருந்து கூட நமக்கு அநேக பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும். ஆனாலும் தேவன் அந்த பிரச்சனைகளை அவரோட சமூகத்துல சொல்லிடணும். ஆண்டவரே இப்படி எல்லாம் பேசுறாங்க, இப்படி எல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம காரியத்தை அவர் மேல போட்டுக்கிட்டோம்னா அவர் நமக்காக பிணைக்கப்படுகிறவர். யோபுல சொல்லியிருக்கிறார், எனக்கு கை கொடுக்கத்தக்கவன் யார்? எனக்காக பிணைப்படுவீராக. நம்மளுடைய எந்த காரியமா இருந்தாலும் தேவ சமூகத்திலே வைக்கும் போது நமக்காக பிணைப்பட்டு காரியங்களை அவர் கைகூடி வர பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. எஸ்தர் கர்த்தர் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம். சகோதரனால் வளர்க்கப்பட்டு ராஜாவினால் தெரிந்து கொள்ளப்படும்படிக்காக அவர் அந்த மகளை வேறு பிரித்திருந்தார். எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், ராஜாவின் கட்டளையின் தீர்மானம் பிரசித்தமாகி அநேகம் பெண்கள் கூட்டப்பட்டு சூசான் அரண்மனையில் யோகாயின் வசத்தில்
படுகிற போது எஸ்தரும் ராஜாவின் அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டு ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற யோகாயின் வசத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டார். இப்போ நீங்களும் நானும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு பரிசுத்த ஆவியானவருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கோம். ஆவியானவர் என்ன சொல்றாங்களோ அந்த வார்த்தையின்படி நடக்கும்போது நம்ம நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாங்க. யோகா என்பது பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பனையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பெண் அவள் பார்வைக்கு நன்றாய் இருந்ததினால் அவளுக்கு அவன் கண்களில் தயை கிடைத்தது. ஆகையால் அவளுடைய சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகளையும் அவளுக்கு தேவையான மற்றவைகளையும் அவளுக்கு கொடுக்கவும் ராஜா அரண்மனையில் இருக்கிற 7 தாதிமார்களையும் அவளுக்கு நியமிக்கவும் ஜாக்கிரதைப்பட்டு கன்னிமாடத்தில் சிறந்த ஒரு இடத்தில் அவளையும் அவள் தாதிமார்களையும் வைத்தார். இப்படியா அந்த எஸ்தர் ராஜாத்தி ஒரு ராஜாவுக்காக தன்னுடைய சரீரத்தை சுத்திகரிப்புக்கும் அவங்க முறைப்படி அந்த யூத முறைப்படி செய்யப்படுகிற காரியங்களுக்கும் அவளை ரெடி பண்ணாங்க. 6 மாதம் வெள்ளை பொல்லத்தினாலும் 6 மாதம் சுகந்த வர்க்கத்தினாலும் ஸ்திரீகளுக்குரிய மற்ற சுத்திகரிப்பினாலும் ஜோடிக்கப்படுகிற நாட்கள் நிறைவேறும் வரைக்கும் அவ அந்த யோகாயின் வசத்தில் இருந்தா. அது மாத்திரமல்ல, 2வது இன்னும் முக்கியமான காரியம் என்னன்னா, மொர்தெகாய் தனக்கு குமாரத்தியாய் ஏற்றுக்கொண்டவரும் அவள் சிறிய தகப்பனாகிய அபியாயேலின் குமாரத்தியுமான எஸ்தர் ராஜாவிடத்தில் பிரவேசிக்கிறதுக்கு முறை வந்த போது அவள் ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய யோகாய் நியமித்த காரியமே அல்லாமல் வேறொன்றையும் கேட்கவில்லை. கர்த்தர் அவளுக்கு நியமித்தது எதுவோ ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒவ்வொரு காரியத்தை நியமித்திருக்கிறார். ஒவ்வொரு ஒரு ஆத்மாவை கண்ணா பார்ப்பாரு, ஒரு ஆத்மாவை கையா யூஸ் பண்ணுவாங்க, காலா யூஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நியமித்த காரியங்கள் உண்டு. ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய அழைப்பும் வித்தியாசமா இருக்கும். செல்வி சிஸ்டர் ஒரு காரியத்துக்காக அழைத்திருக்காங்க, சவுந்தரா சிஸ்டர் ஒரு காரியத்துக்கு அழைத்திருக்காங்க, ஹில்டா சிஸ்டர் ஒரு காரியத்துக்காக. அவருடைய அழைப்பு வித்தியாசமானது. ஒரு சிலரை தானியலை போல அழைச்சிருப்பாங்க, ஒரு சிலரை மரியாதை போல அழைச்சிருப்பாங்க. அழைப்பு ரொம்ப முக்கியம். அந்த அழைப்பிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று பவுல புத்தகம் நிறைய சொல்லியிருக்காங்க. அப்போ தேவன் நம்ம எதற்காக எப்படி அழைத்திருக்காங்க அதை நம்ம கண்டுபிடிக்கணும். தேவ சமூகத்துல காத்திருக்கணும். ஆண்டவரே, நீங்க என்ன நோக்கத்தோடு என்னை அழைச்சிருக்கீங்க, என்னை எப்படி அழைச்சிருக்கீங்க? ஒரு தானியலா அழைச்சிருக்கீங்களா, ஒரு யோசேப்பா அழைச்சிருக்கீங்களா, ஒரு மோசேவா, ஒரு ஆபிரகாமா? எத்தனையோ பரிசுத்தவான்கள் இருக்காங்க. அதுல எந்த அழைப்புல நீங்க என்ன வச்சிருக்கிறீங்க டாடி அப்படின்னு நம்ம தேவ சமூகத்துல காத்திருந்து கேட்கும் போது அந்த அழைப்பு வெளிப்படும் போது அந்த அழைப்பை நாம் பற்றி கொண்டு அந்த அழைப்பிலே நம்ம போகும்போது உண்மையில ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அந்த லைஃப் என்ன வந்தாலும் எப்படி நடந்தாலும் நம்ம அழைப்பை நம்ம காத்துக்கணுங்கிற ஒரு உறுதி, ஒரு திட நம்பிக்கை, அதுல ஒரு உறுதியான விசுவாசம் நமக்குள்ள இருக்கும்போது உண்மையில தேவனுடைய வல்லமை வெளிப்படும். இந்த அழைப்புல நின்னதுனாலதான் எஸ்தர் ராஜாத்தி என்ன பண்றாங்க, மொர்தெகாய் சொல்றாரு, நீ இந்த காலத்துல மௌனமா இருந்தா யூதருக்கு சகாயம் ரட்சிப்போ வேறொரு இடத்துல இருந்து எழும்போம், அப்படி நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிஞ்சு போயிருவீங்க. நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்லலாம். அப்போ அந்த மகளுக்கு போதிக்கிறாரு, நீ இந்த காலத்துல சும்மா இருந்தாத, ஜாக்கிரதையா இரு, கேர்ஃபுல்லா இரு, இப்படி பண்ணணும் அப்படின்னு. அப்போ அவளுடைய பிரதி உத்தரம் என்னன்னா, 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். நிவ்விதமாக நான் சட்டத்தை மீறி நான் ராஜா கிட்ட போறப்ப தன்னை தாழ்த்தினாள். தேவ சமூகத்திலே விழுந்து கிடந்தாள். 3 நாள் அப்பம் புசியாமல் தண்ணி குடியாமல். ஆனா இந்த நாள்ல அந்த மாதிரி முடியுதா? அப்பம் புசியாம தண்ணி குடியாம, அட்லீஸ்ட் தண்ணி குடிச்சு கூட உபவாசம் இருக்கலாம். தண்ணி குடிக்காம உபவாசம் இருக்கிறது
ஆனா பரிசுத்தவான்கள் அந்த காலத்துல நிறைய அந்த மாதிரி இருந்திருக்காங்க. 40 நாள் மோசே மலைக்கு ஏறி தேவனை தரிசிக்க போகும்போது 4 முறை 40 நாள் அப்பம் புசியாம தண்ணீர் குடியாம தேவ சமூகத்துல விழுந்து கிடந்தாங்க. இப்போ நமக்கு ஒரு 3 நாள் கூட அப்படி இருக்க முடியல. ஏதோ தண்ணி ஆகாரமாவது எடுத்து தேவ சமூகத்துல காத்திருக்கிறோம், இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த நாட்கள்ல அப்பம் புசியாம தண்ணீர் குடியாமல் தேவ சமூகத்துல விழுந்து கிடந்தாங்க. நினிவே பட்டணத்தார் ஆடு மாடுகள் முதற்கொண்டு தேவ சமூகத்துல விழுந்து கிடந்தாங்க. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் இல்லாத என்னுடைய ஜனம்னு சொல்லி அப்படியே அழகா தூக்கி எடுத்து அவர் அழிப்பேன் என்று சொன்னதை அழிக்காம போட்டாங்க. ஆனாலும் இடையில இருக்கிற அந்த யோனா ஊழியக்காரர் கொஞ்சம் முறுமுறுப்பு, அந்த சூறை செடி இதெல்லாம் நம்ம படிக்கிறோம். ஆனால் தேவனுக்கு முன்பாக நம்ம உண்மையும் ஊத்தமுமாய் அவர் சமூகத்துல விழும்போது எப்படியாப்பட்ட காரியமோ, எப்படியாப்பட்ட வியாதியோ, வேதனையோ, வறுமையோ, பிசாசின் தொல்லைகளோ, சூனிய கட்டுகளோ எதுவாய் இருந்தாலும் தேவனுக்கு முன்பாக நெருப்புப்பட்ட நூல் போல அருந்து போயிரும். இது உண்மை, சத்தியம். தேவ சமூகத்தின்பாக நம்மை தாழ்த்தும் போது ஒரு எஸ்தர் ராஜாத்தி தன்னுடைய காரியங்கள் ராஜமேன்மை கொடுத்தாச்சு, நாம ராஜாவுடைய மனைவின்னு ஒரு மெத்தனமா இல்லாம தன்னை தாழ்த்தி தேவ சமூகத்துல 3 நாள் உபவாசம் இருந்து போகும்போது பொற்செங்கோல் நீட்டப்படுது. சும்மா இல்ல, கிரயம் செலுத்தி இருக்கா. கிரயம் செலுத்தினதுனாலதான் ராஜ சமூகத்துல ஒருத்தரும் வரக்கூடாதுன்னுங்கிற இடத்துல போகும்போதும் பொற்செங்கோல் அவளுக்கு நீட்டப்பட்டது. அவளுடைய காரியங்கள் என்ன என்று கேட்கப்பட்டு நிவர்த்தியாக்கப்பட்டு இந்த ஆமான் அழிக்கப்பட்டான். அப்போ கிரயம் கொஞ்சம் செலுத்தணும், நம்ம தாழ்த்தணும். தேவ சமூகத்துல காத்திருந்து கண்ணீரோட ஆண்டவரே என்று சொல்லி நம்ம கூப்பிடும் போது உண்மையா ரொம்ப நேசிக்கிறார் நம்மள. நம்ம இப்படியா நேசித்ததுனாலதான் இவ்வளோ நேர்த்தியா நடத்திக்கிட்டு வராங்க. அவர் நடத்திக்கிட்டு வர்ற பாதைகளை பார்க்கும்போது உண்மையில தகுதியே கிடையாது. எவ்வளவு ஜனங்கள் முன்பாக நம்ம எங்கெல்லாம் அவமானப்பட்டோமோ, எங்கெல்லாம் அசிங்கப்படுறோமோ அதெல்லாம் அப்பாட்ட சொல்லிட்டு உதறி விட்டுட்டு போய்கிட்டே இருக்கும். அப்படி போகும்போது கர்த்தர் பார்த்துக்குவாரு. அருமையா நேர்த்தியா நடத்துறாரு. எவ்வளத்திலும் தகுதி இல்லாத ஒவ்வொருவரையும் இவ்வளவு அன்பாய் அவர் நேசித்து நடத்துறாருன்னா உண்மையில நம்மை குறித்து அவருக்கு ஒரு திட்டம் உண்டு, ஒரு நோக்கம் உண்டு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கை பார்க்கும்போது எவ்வளோ அடிகளும் வேதனைகளும். அவர் முதல்ல சவுலா இருக்கும்போது காரியங்கள் நடந்தது வேற. அதுக்கப்புறம் அவரு சபைகளுக்கு எழுதி இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நம்ம படிக்கும் போது உண்மையிலே தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. எபேசியர் 1:19 தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிகராகிய தம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையான மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள். இந்த மனக்கண்கள் நமக்கு கிடைச்சா உண்மையில அவருடைய மகத்துவம் என்னன்னு இன்னும் ஆழமா அதை தெரிஞ்சு கொள்ள முடியும். அவருடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம், அவர் நம்மை நேசிக்கிற நேசத்தின் மகத்துவம் என்ன என்பது அந்த பிரகாசமுள்ள மனக்கண்கள் நமக்கு கொடுக்கப்பட வேண்டிய பவுல் அப்போஸ்தலன் ஒவ்வொரு விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொண்டார். நாமும் இந்த நாட்களிலே தேவ சமூகத்திலே ஆண்டவரே உடைய சமூகத்திலே பிரகாசம் உள்ள மனக்கண்களை பெற்று உமக்கென்று வைராக்கியமாய் ஜீவிக்க அப்படிப்பட்ட கண்களை எங்களுக்கு தரணும் அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். அடுத்தது அந்த 3ஆம் அதிகாரம், அங்கேயும் ஒரு ஜபம் பவுல் கொடுத்திருக்காங்க. இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமக்காரனாகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். உள்ளான மனுஷன் வல்லமையாய் பலப்பட ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே
காத்திருந்து அவரை துதித்து ஆராதித்து அவர் நேச மார்பிலை சாய்ந்து கொண்டு அவருடைய பாதங்களை முத்தம் செய்யும் போது உள்ளான மனுஷன் வல்லமையாய் பலப்படும். வேத வசனங்களை நம்ம தியானிக்க 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 ஆவியிலே மகிழ்ந்து களி கூறும் போது உள்ளான மனுஷன் ஆட்டோமேட்டிக்கா வல்லமையாய் பலப்படும். விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகிய சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலம் ஆழம் நீளம் உயரம் இன்னதென்று அறிந்து அறிவு கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் நிறையப்படும். அவருடைய பரிபூரணத்தை ஆராய்ந்து அறிவது ரொம்ப, அதாவது சயின்டிஸ்ட் எவ்வளவு காரியங்களை கண்டுபிடிக்கிறாங்க, ஆனா வேதத்தின் மகத்துவங்கள் கடலின் ஆழத்தில் போடப்பட்ட முத்துக்களை போல இருக்கிறது. இத நம்ம ஆராய்ந்து அறியணும்னா நமக்கு நிறைய அதுக்கு கிரயம் செலுத்தணும். உட்கார்ந்து ரொம்ப அதிகமா வேதத்தின் ஆழங்களை நம்ம புரிந்து கொள்ளும்படி அவர் பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்கும் போது அவர் தமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையை உணரும்படியான கிருபையை நம்ம சுதந்திரித்துக் கொள்ளணும். சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய வல்லமை நம்மளை ஆண்டு கொண்டு ஒவ்வொரு நாளும் நடத்தும்படி தேவ சமூகத்திலே காத்திருப்போம். அது மாத்திரமல்ல, எஸ்தர் ராஜாத்தி நேற்று அதிகாலையிலே தேவ சமூகத்திலே நான் காத்திருந்து ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது தேவன் ஒரு காரியத்தை எனக்கு வெளிப்படுத்தினார். உன்னத பாட்டு தேவ சமூகத்திலே அவர் நம்மை எப்படியாய் கொண்டு போகிறார். இந்த காரியம் எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்தது. அதை உங்களோட கூட ஷேர் பண்ணிக்கிறேன். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம். என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்தரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறார். ஆண்டவர் நம்ம எப்படி பாக்குறாரு? என் சகோதரியே. அநேக நேரங்கள்ல நான் ஆண்டவரோட பேசும்போது, மூத்த சகோதரன், நீங்க எனக்கு மூத்த சகோதரன், எனக்காக எல்லாத்தையும் செய்றீங்க, எனக்கு மூத்த சகோதரனா இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது அவருடைய சாயலை நான் அநேக நேரங்கள்ல பார்த்திருக்கேன். அப்போ மூத்த சகோதரன் சொல்லும் போது ரொம்ப உரிமை அதிகம். அவர் எப்படி கூப்பிடுறாரு? நீ அடைக்கப்பட்ட தோட்டம், நீ எனக்குள்ள இருக்கிற மறைவு கட்டப்பட்ட நீரூற்று, உனக்குள்ள பரிசுத்த ஆவியாகிய நீரூற்றை நான் வைத்திருக்கிறேன். முச்சரிக்கப்பட்ட கிணறு, ஃபென்சிங் வச்சிருக்கிறேன். இந்த கிணத்துல வந்து யாரும் தண்ணி எடுக்க முடியாது. ஃபென்சிங் போட்டு உன்னை நான் பாதுகாக்கிறேன். உன் தோட்டம் அப்படி பாதுகாக்கிற தோட்டம் எப்படி இருக்கும்? மாதாள செடிகளும் அருமையான கனி மரங்களும் மருதோன்றி செடிகளும் நலத செடிகளும். இதை கொஞ்சம் ஆவியில கொஞ்சம் அந்த தோட்டத்துக்குள்ள நீங்க இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணி அதை நீங்க கொஞ்சம் ஆழத்துக்குள்ள கடந்து வரும்படியாக உங்களுக்கு அழைக்கிறேன். அந்த தோட்டத்துக்குள்ள இப்படிப்பட்ட நறுமணமும் அருமையான பழங்கள் நிறைந்த அந்த தோட்டத்துக்குள்ள போது உண்மையில அந்த பெரிய ஒரு மகிமை, ஒரு சந்தோஷம். நளதம், குங்குமம், வசம்பு, லவங்கம், சகலவித தூபவர்க்க மரங்களும், வெள்ளை போல செடிகளும், சந்தன விருட்சங்களும், சகலவித கந்தவர்க்க செடிகளும் உள்ள சிங்கார மனமாய் இருக்கிறது. இப்படிப்பட்ட வாசனை மரங்கள் நிறைந்த இடத்துல நம்ம நிற்கும் போது உண்மையில அந்த வாசனை நமக்குள் வரும். இப்போ ஒரு ஸ்ப்ரே தான் இருக்கு, நம்ம ஒரு பாடி ஸ்ப்ரே போடுறோம். அது எத்தனை பேர் நம்ம கடந்து போனா கூட, ஒரு துர்நாற்று வீசக்கூடிய இடத்துக்கு போனா கூட அந்த வாசனை வந்து அதிகமாகும். இதுல 12 விதமான மரங்கள் தோட்டத்துல, அந்த தோட்டத்தை நீங்களும் நானும் தேவனுக்கு உகந்த ஒரு தோட்டம். இந்த தோட்டத்துக்குள்ள ஆண்டவர் என்ன தேடுறாரு? கனியை தேடுறாரு. தோட்டங்களுக்கு நீரூற்றை எப்படி கொண்டு வராரு? ஜீவ தண்ணீர் துறவும் லீபனோனிலிருந்து ஓடி வருகிற வாய்க்கால்.
அந்த லீபனோனிலிருந்து வருகிற அந்த தண்ணியினால நம்மள அனுதினமும் போஷித்து நடத்தி கொண்டு வருகிறார். இந்த தண்ணீர் லீபனோனிலிருந்து பாய்கிறது. அந்த வாய்க்கால் கர்த்தர் நமக்குள்ள வைத்திருக்கிறபடினால் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். வாடிகை எழுப்பு தென்றிலே வா, அந்த பிசின் வடியை என் தோட்டத்திலே வீசு. என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து தம்முடைய அருமையான கனிகளை வீசுவாராக. இந்த ரெபேக்கா என்ற தோட்டத்துக்கு இசப்பா நீங்க வாங்க, என்னிடத்தில் காணப்படுகிற அருமையான கனிகளை நீங்க புசிக்கும்படி, நீங்க மகிழும்படி வாங்க நம்ம அழைப்போமா? அதற்கேற்ற கனிகள் நம்மிடத்துல இருக்குதா? ஆவியின் கனிகளால நடந்திருக்கிறோமா? அன்பு, சந்தோஷம், சமாதானம், சாந்தம், நீடிய பொறுமை, தயவு, விசுவாசம், அர்ப்பணம், அடக்கம், இதெல்லாம் நமக்குள்ள இருக்குதா? இப்படிப்பட்ட கனிகளை கற்றுத் தேடுகிறார். அன்புக்காக இயங்குகிறார். நாம் எவ்வளவா அவரை நேசிக்கிறோமோ அதுக்கு ஏற்றபடி அவரும் நம்மோடு உறவாட விரும்புகிறார். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்ம உருவாக்கி கொண்டு இருக்கிறார். கடந்த நாட்களே புனிதாசின்னு நினைக்கிறேன், குயவன் ஒரு கிளேய எப்படி அந்த இதுல வச்சு உருவாக்குறாங்களோ அது போல இந்த எஸ்தர் ஜபக்குழுல வந்திருக்கிற இணைப்புல இருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் அழகா நேர்த்தியா உருவாக்கி கொண்டிருக்காங்க. எப்படி என்ன பாத்திரமா அவங்க செய்ய நினைச்சிருக்காங்க அது நமக்கு தெரியாது. ஆனா ஒவ்வொரு நாளும் நம்ம ஆத்துமாவை பரிசுத்தப்படுத்தி சுத்திகரித்து உருவாக்கி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. கர்த்தருக்குள்ளாக மகிழ்ந்து களி கூறி அவருடைய அன்பை அதிகமாக நம்ம பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக பழுதற்ற குற்றமற்ற கனிகளாக நம்ம கனி கொடுக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். தேவநாம மகிமைப்படுவதாக. வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் கடைசி அதிகாரம். பின்பு பளிங்கை போல ஒன்றாவது வசனம், ஜீவத்தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தார். யோவானுக்கு கர்த்தர் காண்பித்த அந்த காரியங்கள். நகரத்தின் வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிதரும் ஜீவ விருட்சங்கள் இருந்தது. அது மாதம் தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவாயிருக்கும். இது நம்மளுடைய வாயிலிருந்து வருகிறதான வார்த்தைகள் ஜீவ தண்ணீருக்குள் நிறைந்து வரணும். அப்போ அப்படிப்பட்ட வார்த்தைகள் வரும்போது அநேக ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவாயிருக்கும். ஒருத்தவங்க ரொம்ப மனவேதனையில கஷ்டத்துல இருக்கிறாங்களா, நம்ம ஒரு ஆறுதலான வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தையை சொல்லும் போது உண்மையில தேவனுடைய வல்லமை அவர்களுக்குள் இறங்கும் போது, இது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல இது நிறைய நான் பார்த்துருக்கேன். கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். அன்எக்ஸ்பெக்டடா ஒரு கால் பண்ணி எப்படி இருக்கீங்க என்னன்னு கேட்கும்போது அவங்க அநேக பிரச்சனைகளை போராட்டங்களை சொல்லும் போது அதுக்கு நம்ம கர்த்தர் நம்மளோடு கூட இருந்து ஆவியானவர் பேசி அந்த வார்த்தைகளை நம்ம சொல்லும் போது அவங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். அதுல இருந்து அவங்க வெளியே வந்துருவாங்க. இது அநேக காரியங்கள் நேரங்கள்ல கர்த்தர் நமக்குள்ள நடத்திட்டு கொண்டு இருக்கிறார். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. நம்மிடத்துல ஒன்னும் இல்லை, ரூமல் மட்பாண்டம். நமக்குள் கர்த்தர் அந்த ஒளியை வைத்திருக்கிறதுனால தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டு இப்படிப்பட்ட காரியங்களை நமக்குள்ளாக இருந்து கர்த்தர் நடத்திட்டு கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு வந்து புதிதாக்கப்பட்டவர்களாக தேவனுடைய சமூகத்திலே அனுதினமும் காத்திருந்து கிருபைகளை சுதந்திரித்துக் கொண்டு தேவனுக்கு மகிமையுள்ள சாட்சியாக அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக நம் வாழ கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். தேவநாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, சர்வ வல்லவரே, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி 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 ஆவியானவரே, உமக்கு நன்றி நன்றி. எங்களோடு இடைப்பட்ட இந்த காரியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீ நல்லவர் நல்லவர், நன்மை செய்கிறவர் அப்பா. உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேசம் அழிந்து போகாதபடிக்கு, குடும்பங்கள் அழிந்து போகாதபடிக்கு
தனிப்பட்ட ஆத்துமா சோர்ந்து போகாதபடி கழிந்து போகாதபடிக்கு ஒரு மனுஷனை தேர்ந்தீங்க டாடி. அப்பா, வேதத்திலே அநேக பரிசுத்தவான்கள் ஆண்டவரே உடைய சமூகத்திலே காத்திருந்து கிருபைகளை பெற்றுக்கொண்டு உமக்காக வல்லமையோடு உள்ள சாட்சிகளாக ஜீவிக்க கர்த்தர் கிருபை பாராட்டுனீங்கப்பா. அதே கிருபை எங்களுக்கும் எங்கள் இணைப்பில் வந்துள்ள ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உடைய வல்லமுள்ள நாம மகிமைப்படுவதாக. எல்லா தடைகள் மாற்றி ஆண்டவரே எந்த நெட்வொர்க் பிரச்சனை இல்லாதபடி கர்த்தர் தாங்கி நடத்தினபடினாலும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனுடைய அநாதி திட்டம் தீர்மானம் வெளிப்பட ஆவியானவர் அனுக்கிரகம் பண்ணினபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இணைப்பிலே வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்துங்க, தாங்குங்கப்பா. அப்பா, கிருபைகளினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுங்க, தேவைகளை சந்திங்க, விண்ணப்பங்களுக்கு செவி கொடுத்து நாமத்தை மகிமைப்படுத்தி உமக்கு ஜீவனுள்ள சாட்சிகளாய் எழுந்து பிரகாசிக்கிற விளக்குகளாய் காணப்பட ஆவியானவர் அனுக்கிரகம் பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். உடைய நாம மாத்திரம் உயர்ந்து மகிமைப்பட ஆவியானவர் அனுக்கிரகம் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.